இன்றைக்கு இந்தியாவே பாராட்டுகின்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய துணிச்சலை பாராட்டுகின்ற ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு சட்டத்துறையின் மூலமாக வழக்காடி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கெடு நிர்ணயித்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய செயலையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் சார்ந்திருந்த சட்டத்துறை மூலமாக செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தார். அதையும் செய்திருக்கின்றோம். இது இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற திட்டம். அதை போல ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே உச்ச நீதிமன்றத்திலே 5 நீதிபதிகள் கொண்ட தீர்விலே 5 நீதிபதிகளும் தமிழ்நாட்டிலே ஜல்லிக்கட்டு நடத்த எந்த தடையும் இல்லை என்கின்ற தீர்ப்பை பெற்று தந்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதற்கு உதவியாக இருந்ததும் நான் சார்ந்த சட்டத்துறை. ஏனென்று சொன்னால் திருமயத்திலே இருந்து சட்டமன்ற உறுப்பினராக சென்றதோடு மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருந்த துறை மூலமாகவும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பெருமைகளை நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம் என்பதையும் நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு அமைச்சருக்கும் தன் துறை சார்ந்த பெருமைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி பெற்று தந்திருக்கின்ற அந்த அரிய பெரிய செயல்களை சொல்லுகின்ற உரிமை உண்டு. அந்த உரிமையினுடைய அடிப்படையிலே தான் இத்தகைய செயல்களை நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணமாக அமைந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிற வாய்ப்பை எனக்கு தந்த காரணத்தாலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அமைச்சரவையிலேயும் இடம் தந்து சட்டத்துறையை நிர்ணயிக்கின்ற வாய்ப்பை தந்தார்கள். இன்றைக்கு இயற்கை வளங்கள் துறையோடு சேர்த்து நீதி நிர்வாகத்தை கவனிக்கின்ற வாய்ப்பையும் தந்திருக்கிறார்கள். இவற்றின் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பெருமை சேர்க்கின்றவனாகவும் திருமயம் தொகுதியினுடைய பெருமையை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து காட்டுகின்ற ஒழித்து காட்டுகின்ற அந்த செயலை செய்யக்கூடியவனாக திருமயத்திலே இருந்து வந்திருக்கின்றவன் இத்தகைய செயல்களை எல்லாம் செய்திருக்கின்றான் என்று திருமயத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த தொகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக நான் நிச்சயமாக இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பொன்னமராவதி மக்களுடைய நீண்டகால பிரச்சனை குப்பை பிரச்சனை, அதற்கும் விரைவிலேயே நாங்கள் தீர்வு காண இருக்கிறோம். தூத்துக்குடி பழனிசாமி என்ன சிரிக்கிறார். எனவே அதற்காக விரைவிலேயே தீர்வு காண இருக்கின்றோம். அதன் மூலமாகவும் நிச்சயமாக பொன்னமராவதி பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. தூத்தூருக்கும் இருக்காது, பொன்னமராவதிக்கு இருக்காது, மற்ற ஊருக்கு இருக்காது. அந்த அளவுக்கு தூய்மையாக ஒவ்வொரு பகுதியையும் வைத்திருக்கக்கூடிய வகையிலே அந்த செயல் நடைபெறும் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இதற்காக உறுதுணையாக இருந்த நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர், அதே போல நம்முடைய பேரூர் கழக செயலாளர், ஒன்றிய பெருந்தலைவர், பேரூராட்சி தலைவர், அதை போல ஒன்றியத்தினுடைய நம்முடைய கூட்டணியினுடைய கவுன்சிலர்கள், அதை போல பேரூராட்சியினுடைய கவுன்சிலர்கள், அதை போல நம்முடைய மாவட்ட கவுன்சிலர்கள், இவர்களுடைய உதவியும் மறக்க முடியாத ஒன்று. இதன் மூலமாக பல்வேறு சாதனைகளை சாதித்திருக்கின்றோம். இது பார்ட் 1. பார்ட் 2 தொடருவதற்கு வாய்ப்பு தாருங்கள். நன்றி, வணக்கம்.